திண்டுக்கல்லில் நகர்ப்பகுதி மற்றும் சுற்றுவட்டாரங்களில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை கொட்டி தீர்த்தது. திண்டுக்கல் கரூர் சாலையில் அமைந்துள்ள ரயில்வே சுரங்கப்பாதையில் மழைநீர் தேங்கியதால் இருசக்கர வாகனங்கள், ஆட்டோ, கார், பேருந்து உள்ளிட்டவை சிக்கிக் கொண்டன. இதனால் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் கடும் அவதிக்கு உள்ளாகினர். ஓசூரில் கடந்த சில வாரங்களாக நிலவி வந்த கடும் கோடை வெயிலின் தாக்கம் நேற்று பெய்த பரவலான மழையினால் சற்று தணிந்தது. ஓசூர், மத்திகிரி, ஜூஜுவாடி போன்ற பகுதிகளில் பெய்த இந்த திடீர் மழையால் வெப்பம் குறைந்து குளிர்ந்த காலநிலை நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். நீர்நிலைகள் பற்றி பொதுமக்கள் அவதியுற்ற நிலையில் பெய்த இந்த மழையானது கோடை பயிர்களை காப்பாற்ற விவசாயிகளுக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமைந்தது. நீலகிரி மாவட்டம் உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. உதகை நகரின் முக்கிய பகுதிகளான தாவரவியல் பூங்கா, பேருந்து நிலையம், நஞ்சநாடு, கேத்தி உள்ளிட்ட இடங்களில் பெய்த மழையால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. கோடை வெப்பத்திற்கிடையே பெய்த இந்த மழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. இதனால் சுற்றுலா பயணிகள், உள்ளூர் மக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரியில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக பலத்த காற்றுடன் பெய்த கனமழையால் பொதுமக்கள், விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். கடுமையாக வெயில் வாட்டி வதைத்த நிலையில் திடீரென கருமேகங்கள் சூழ்ந்து பலத்த காற்றுடன் 1 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்தது. இதனால் சிங்கம்புணரி நகர்ப்பகுதி, எஸ்புதூர், செட்டிக்குறிச்சி, புழுதிப்பட்டி, கே புதுப்பட்டி, பிரான்மலை, செல்லியம்பட்டி அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்தது. திண்டுக்கல் பொன்னகரம் பகுதியில் தாவேகாவின் தேர்தல் வெற்றியை பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி ஆட்டம் பாட்டத்துடன் தாவேகாவினர் கொண்டாடி மகிழ்ந்தனர். 100க்கும் மேற்பட்ட ஆண்கள், பெண்கள் என பொன்னகரம் பகுதியில் தாரை தப்பட்டைகள் அடைத்து ஆட்டம் பாட்டங்களுடன் பட்டாசு வெடித்து தேர்தல் வெற்றியை கொண்டாடினர். தேசிய ஜனநாயக கூட்டணி மேற்கு வங்கம், புதுச்சேரி, அசாமில் வெற்றி பெற்ற நிலையில் பொள்ளாச்சி பேருந்து நிலையம் முன்பு பாஜகவினர் இனிப்பு வழங்கி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். பட்டாசு வெடித்து கொண்டாட்டத்தில் ஈடுபட்ட அவர்கள் பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினர். அண்ணா, எம்ஜிஆரை தாண்டி கட்சி ஆரம்பித்து 3 ஆண்டுகளுக்குள் ஆட்சியை பிடித்திருப்பது 8வது அதிசயம் என தாவேக்கு பரப்புரை செயலாளர் நாஞ்சில் சம்பத் தெரிவித்துள்ளார். பனையூரில் தாவேக்கு தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தாவேக்கவிற்கு கிடைத்த வாக்குகள் சினிமா மோகத்தால் கிடைத்த வாக்குகள் அல்ல என்றும், தோல்வியின் விரக்தியால் இதுபோன்ற காரணங்கள் கூறப்படுவதாகவும் தெரிவித்தார். இன்னும் 11 இடங்கள் தேவைப்படுகிறது. அதுக்கான பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது பாமக உள்ளிட்ட காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளுடன் எதுவும் பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது தொடங்கி இருக்குதா? என்ன பண்ணி இல்ல அது தலைவர் முடிவெடுப்பாரு. அது எங்கள் தலைவர் முதலமைச்சர் ஆக போற 2 நாள்ல. சட்டமன்ற தேர்தலில் கீழ்வேளூர் தொகுதியில் சிபிஎம் சார்பில் வேட்பாளராக போட்டியிட்டு வென்ற டி லதா திருக்குவளையில் உள்ள முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் பிறந்த இல்லத்திற்கு சென்றார். கருணாநிதி சிலைக்கும் மத்திய முன்னாள் அமைச்சர் முரசொலி மாறனின் சிலைக்கும் அவர் மரியாதை செலுத்தினார். டி லதாவுக்கு திமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சியினர் சார்பில் ஷால்வை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலினின் தொகுதியை கவனிக்க தவறியவர் மீது தயவு தாட்சண்யம் இன்றி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கட்சி தலைமைக்கு முன்னாள் எம்எல்ஏ பரந்தாமன் வலியுறுத்தியுள்ளார். அமைச்சர் சேகர்பாபுவை குறிப்பிட்டு தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், முதலமைச்சரின் தோல்விக்கு காரணமானவர் எப்படி அவரின் முன்வந்து முகத்தை காட்டி நிற்கிறார் என்று கேள்வி எழுப்பியுள்ளார். கொளத்தூர் தொகுதியை தாம் பார்த்துக் கொள்வதாக சொன்னது இதைத்தானா என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். அமைவிருக்கும் தாவேக அரசு ரவுடிகளிடமிருந்து வணிகர்களை பாதுகாக்க சட்டம் இயற்ற வேண்டும் என தமிழ்நாடு வணிகர் சங்க மாநில தலைவர் காமராசு கோரிக்கை விடுத்தார். குற்றாலம் கலைவாணர் அரங்கில் நடைபெற்ற இந்த சங்கத்தின் மாநில மாநாட்டில் தாவேக தலைவர் விஜய்க்கு நன்றி தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. வணிகர் நல பாதுகாப்பு சட்டம் இயற்ற வேண்டும் என தமிழ்நாடு வணிகர் சங்கம் கோரிக்கை வைக்கிறது. ஏனென்றால் தமிழகம் முழுவதும் உள்ள வணிகர்கள் ரவுடிகளால் பாதிக்கப்படுகிறார்கள். இந்த அரசு
பட்ஜெட் தாக்கல் செய்யும் முன்பு வணிகர்களிடம் அவர்களுடைய கருத்துக்களையும் கேட்டு பட்ஜெட் தாக்கல் செய்ய வேண்டும் என்று இரண்டாவது கோரிக்கையை நாங்கள் வைக்கின்றோம். தமிழக சட்டமன்ற தேர்தலில் 108 இடங்களை பிடித்து தனிப்பெரும் கட்சியாக தமிழக வெற்றிக் கழகம் உருவானதைத் தொடர்ந்து தூத்துக்குடியைச் சேர்ந்த அக்கட்சி வழக்கறிஞர்கள் பட்டாசு வெடித்து கொண்டாடினர். நீதிமன்றம் முன்பாக பட்டாசு வெடித்தும் இனிப்பு வழங்கியும் ஏராளமானோர் உற்சாகமாக கொண்டாடினர். புதுச்சேரியில் முதலமைச்சர் ரங்கசாமியின் அலுவலகம் புதுப்பிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் ஆட்சி அமைப்போம் என்ற நம்பிக்கையில் கடந்த 3 மாதங்களுக்கு முன்பே தனது அலுவலகத்தை புதுப்பிக்க ரங்கசாமி உத்தரவிட்டிருந்தார். அதன்படி தற்போது பணிகளெல்லாம் நிறைவடைந்திருக்கின்றன. அவரது ஆன்மீக குருவான அப்பாசாமி மற்றும் திருவண்ணாமலை கோவில் படங்களுடன் அமைச்சரவை அலுவலகம் ஆன்மீக சாயலுடன் புதுப்பிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே 2011 மற்றும் 2021 கூட்டணி ஆட்சி அமைத்த ரங்கசாமி தற்போது 5வது முறையாக முதலமைச்சராக பொறுப்பேற்க உள்ளது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியின் தட்டாஞ்சாவடி தொகுதியில் முதலமைச்சர் ரங்கசாமி தனது பதவியை ராஜினாமா செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மங்கலம் மற்றும் தட்டாஞ்சாவடி என 2 தொகுதிகளில் போட்டியிட்ட அவர் 2 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றுள்ளார். இதில் ஒரு தொகுதியை அவர் ராஜினாமா செய்ய வேண்டும் என்பதால் தட்டாஞ்சாவடி தொகுதியை ரங்கசாமி ராஜினாமா செய்ய உள்ளதாக கூறப்படுகிறது. சிவகாசி மாநகராட்சி திருத்தங்கல் பகுதியில் வசிக்கும் அதிமுக மாநில இளைஞரணி துணைச் செயலாளர் பலராம் என்பவரது வீட்டின் மீது நள்ளிரவில் கற்கள் வீசி தாக்குதல் நடத்தப்பட்டது அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. நடந்து முடிந்த தேர்தலில் தவேக வேட்பாளர் கீர்த்தனா வெற்றி பெற்ற நிலையில் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜியின் தோல்விக்கு பலராம் தரப்பினரே காரணம் என கூறி கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இச்சம்பவம் குறித்து சிவகாசி டிஎஸ்பி அனில்குமாரிடம் அதிமுகவினர் திரண்டு வந்து புகார் அளித்தனர். தமிழகத்திலிருந்து ரயிலில் கடத்திச் செல்லப்பட்ட 25 லட்சம் ரூபாய் ரொக்கம் கேரளாவில் காவல்துறையால் பறிமுதல் செய்யப்பட்டது. புனலூர் ரயில் நிலையத்தில் கொல்லம் சென்னை எழும்பூர் எக்ஸ்பிரஸ் ரயிலில் பையில் மறைத்து வைத்துக் கொண்டு எடுத்துச் செல்லப்பட்ட போது கேரள காவல்துறையினர் இதனை பறிமுதல் செய்தனர். கேரளாவைச் சேர்ந்த ஆனந்த் லட்சுமணன் என்பவர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் இது ஹவாலா பணமா என்ற கோணத்தில் தீவிர விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. உதகையில் 2 சிறுமிகளுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக கைதான இளைஞர் மீது குண்டர் தடுப்புச் சட்டம் பாய்ந்துள்ளது. பிரகாஷ் என்ற இவர் 2 சிறுமிகளுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக போக்சோ வழக்கில் கைதாகி உதகை மகளிர் நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் இவர் மீது குண்டர் சட்டத்தில் நடவடிக்கை எடுக்க மாவட்ட ஆட்சியருக்கு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பரிந்துரை செய்தார். இந்த நிலையில் பிரகாஷ் மீது குண்டர் சட்டம் பாய்ந்துள்ளது. அக்னி நட்சத்திரம் தொடங்கியதை முன்னிட்டு வேலூர் கோட்டையில் உள்ள ஜலகண்டேஸ்வர சிவலிங்கம் மேல் தாராபாத்திரம் அமைக்கப்பட்டு தண்ணீர் லிங்கத்தின் மீது விழும் வகையில் தாராபிஷேகம் செய்யப்பட்டது. அக்னி நட்சத்திரம் நிறைவு நாளான 28ஆம் தேதி வரை தொடர்ந்து இந்த அபிஷேகம் நடக்கும் என்று கூறப்படுகிறது. வெப்பத்தின் தாக்கம் மனிதனை மட்டுமல்ல கடவுளையும் விட்டு வைக்காது என்ற நம்பிக்கையில் ஒவ்வொரு ஆண்டும் அக்னி நட்சத்திரத்தின் போது இந்த தாராபிஷேகம் நடத்தப்படுகிறது. தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரமைப்பின் 43வது வணிகர் தின விழாவை முன்னிட்டு சுதேசி 2.0 லட்சிய மாநாட்டில் வணிகர்கள் பங்கேற்றதால் தமிழகம் முழுவதும் கடைகள் அடைக்கப்பட்டுள்ளன. நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை காந்தி மார்க்கெட், தெற்கு பசார், நெல்லை சந்திப்பு உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள காய்கறி கடைகள், பழக்கடைகள், மளிகை பொருட்கள் மற்றும் சில்லறை விற்பனை நிலையங்கள் என்று 500க்கும் மேற்பட்ட கடைகள் மூடப்பட்டன. இதனால் அந்த பகுதியில் மக்கள் நடமாட்டம் இல்லாமல் வெறிச்சோடி காணப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டம் பழைய சீவரம் கங்கை அம்மன் ஆலயத்தில் தீமிதி திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. கோவில் வளாகத்தில் ஏற்படுத்தப்பட்ட தீமிதி மேடையில் ஏராளமான பக்தர்கள் ஊர்வலமாக வலம் வந்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு அருகேயுள்ள மேல திருப்பந்துருத்தி தூய அற்புத அன்னை ஆலயத்தில் தேர்பவனி நடைபெற்றது. ஆண்டு பெருவிழாவையொட்டி நடைபெற்ற அலங்கார தேர்பவனியில் ஏராளமான மக்கள் பங்கேற்றனர். வான வேடிக்கைகளுடன் பவனி நடைபெற்றது. தமிழ்நாடு இளைஞர்கள் ஊழலற்ற ஆட்சி மாற்றத்தை கொடுத்திருப்பதாக தொழிலதிபரும் நடிகருமான சரவணன் தெரிவித்துள்ளார். கும்பகோணத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வரிகளை குறைத்தால் மக்கள் பணம் அவர்களிடமே இருக்கும் என்றும் கூறினார். அவங்களுடைய எதிர்பார்ப்பு எனக்கு தெரிஞ்சு அவங்கள ஒரு ஊழலற்ற ஒரு ஆட்சியும் ஒரு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு, அதாவது மக்கள் பணம் மக்கள்கிட்டே இருக்கணும். வரிகளை குறைச்சி கவர்மெண்ட் செலவை குறைச்சிக்கிட்டு அப்படி ஒரு ஆட்சி அமைஞ்சதுன்னா மக்களுக்கு, மாணவர்களுக்கு எல்லாருக்குமே ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை கொடுக்கணும்னு நினைக்கிறேன்.
மாவட்டம் வாலாஜாவில் அடிதடி வழக்கில் புகார் அளிக்க வந்த பெண்ணிடம் காவலர் லஞ்சம் பெற்றதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. உறவினருடன் ஏற்பட்ட மோதலில் காயமடைந்த பெண்மணி ஒருவர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அப்போது அங்கிருந்த காவலர் கல்பனா பாதிக்கப்பட்ட பெண்ணிடம் இதுபற்றி வழக்கு பதிவு செய்ய லஞ்சம் கேட்டதாக தெரிகிறது. இதையடுத்து அந்த பெண்மணி காவலரின் உறவினருக்கு கூகுள் பே மூலமாக 300 ரூபாயை அனுப்பி வைத்ததாக கூறப்படுகிறது. பழனி அருகே கோம்பைப்பட்டி பெரியதுரையான் கோயில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு நூற்றுக்கணக்கான கிடாய்கள் வெட்டப்பட்டு ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்கு அசைவ அன்னதானம் வழங்கப்பட்டது. மேற்கு தொடர்ச்சி மலையடிவாரத்தில் அமைந்துள்ள பெரியதுரையான் கருப்பண்ணசாமி கோயிலில் 45வது ஆண்டு சித்திரை திருவிழா கொண்டாடப்பட்டது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்கு அசைவ விருந்து தயார் செய்யப்பட்டது. விவசாயிகள் கிடாய் வெட்டி பூஜை செய்து வழிபட்டனர். பாடகர் வேல்முருகன் மருதமலை முருகன் கோயிலில் சாமி தரிசனம் மேற்கொண்டார். ராஜ அலங்காரத்தில் இருந்த முருகனை அவர் மனமுருகி தரிசனம் செய்தார். பொதுமக்கள் பலர் பாடகர் வேல்முருகனுடன் புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். பலர் ஆர்வத்துடன் சென்று கைகுலுக்கினர். புதுக்கோட்டை மாவட்டம் வல்லத்திராக்கோட்டையில் தர்மர் திரௌபதை அம்பாள் கோயில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு மாட்டுவண்டி எல்கை பந்தய போட்டி வெகு விமர்சையாக நடைபெற்றது. எல்லைக்கோட்டிலிருந்து சாரதிகள் மாட்டு வண்டிகளை போட்டி போட்டுக் கொண்டு ஓட்டிச் சென்றனர். புதுக்கோட்டை அறந்தாங்கி சாலையில் இருபுறமும் நின்ற பொதுமக்கள் போட்டியை கண்டு ரசித்தனர். மேலும் இந்த மாட்டு வண்டி போட்டியில் வெற்றி பெற்ற மாட்டின் உரிமையாளர்களுக்கு ரொக்கப்பணம் பரிசாக வழங்கப்பட்டன. திருப்பூர் மாவட்டம் உடுமலை மூணாறு சாலையில் உலா வந்த கொம்பன் யானை அருகே சென்று ஆபத்தை உணராமல் சுற்றுலா பயணிகள் புகைப்படம் எடுத்து தொந்தரவு செய்தனர். வனவிலங்குகள் தண்ணீர் தேடி சாலைக்கு வரும் நிலையில் இந்த விதிமீறல் குறித்து ஆனைமலை புலிகள் காப்பக வனத்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே சாலையில் கிடந்த பணப்பையை கண்டெடுத்த ஆட்டோ ஓட்டுநர் ஒருவர் அதனை நேர்மையுடன் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தார். வேப்பம்பட்டு பகுதியைச் சேர்ந்த பரிதிமால் என்பவர் தான் வைத்திருந்த 10,000 ரூபாய் பணத்தை எதிர்பாராத விதமாக தவறவிட்டுள்ளார். அந்த பர்ஸை கண்டெடுத்த முகமது தப்ரேஸ் அதனை உடனடியாக காவல் நிலையத்தில் ஒப்படைத்தார். ஆட்டோ ஓட்டுநரின் இந்த நேர்மையான செயலை பாராட்டிய காவலர்கள் உரிய விசாரணைக்கு பிறகு பணத்தை அதன் உரிமையாளரிடம் ஒப்படைத்தனர். புதுச்சேரி சட்டப்பேரவைத் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து வாழ்த்து தெரிவித்த பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் ரங்கசாமி நன்றி கடிதம் எழுதியுள்ளார். அதில் இந்த வரலாற்று சிறப்புமிக்க வெற்றி பிரதமரின் தொலைநோக்கு தலைமைத்துவத்திற்கும் இரட்டை எஞ்சின் ஆட்சி முறைக்கும் கிடைத்த அங்கீகாரம் என்று குறிப்பிட்டுள்ளார். மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றி வளர்ச்சியடைந்த புதுச்சேரியை உருவாக்க தாங்கள் உறுதியுடன் இருப்பதாகவும் பிரதமரின் தொடர் வழிகாட்டுதலுக்கு தன்னுடைய நன்றியையும் ரங்கசாமி அந்த கடிதத்தில் தெரிவித்துள்ளார். கரூர் மாவட்டத்தில் உள்ள 4 சட்டமன்ற தொகுதிகளில் 2இல் திமுகவும் 1இல் அதிமுகவும் ஒரு தொகுதியில் தாவேகாவும் வெற்றி பெற்றுள்ளது. கரூர் தொகுதியில் அதிமுக வேட்பாளரும் முன்னாள் அமைச்சருமான எம்.ஆர். விஜயபாஸ்கர் வெற்றி பெற்றார். அரவக்குறிச்சியில் திமுக வேட்பாளர் மொஞ்சனூர் இளங்கோவும், குளித்தலை தொகுதியில் திமுக வேட்பாளர் சூரியனூர் சந்திரனும், கிருஷ்ணராயபுரம் தொகுதியில் தாவேக வேட்பாளர் சத்யாவும் வெற்றி பெற்றனர். 1821 வாக்குகள் வித்தியாசத்தில் கரூர் சட்டமன்ற தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறேன். அனைத்து கூட்டணி கட்சியினுடைய நண்பர்களுடைய முழு ஒத்துழைப்போடும் இந்த வெற்றி கிடைத்திருக்கிறது. தூத்துக்குடியில் பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்டவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். தூத்துக்குடி மாவட்டம் குளத்தூர் அருகே 12ஆம் வகுப்பு மாணவி பாலியல் கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் கைதானவர் தூத்துக்குடி மாவட்ட போக்சோ நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். தர்ம முனீஸ்வரன் என்ற அந்த நபரை வழக்கு விசாரணைக்காக பலத்த பாதுகாப்புடன் அழைத்து வந்து காவல்துறையினர் ஆஜர்படுத்தினர். அவரிடம் நீதிபதி பிரீதா விசாரணை மேற்கொண்ட நிலையில் அனைத்து சாட்சிகளிடமும் விசாரணை நடத்தப்பட்டு மே 17ஆம் தேதி தீர்ப்பு வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தெரிவித்தார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் சிலிண்டர் தட்டுப்பாட்டிற்கு போர்க்கால அடிப்படையில் தீர்வு காண கோரி தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவையின் மாநில மாநாட்டில் தீர்மானம் கொண்டுவரப்பட்டது. தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வணிகர்கள் பங்கேற்ற இந்த மாநாட்டில் வணிக நிறுவனங்கள் கடைகளுக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ள மின் கட்டணம், தொழில் வரி போன்றவற்றை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட 18 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. குறிப்பாக சிலிண்டர் தட்டுப்பாட்டிற்கு போர்க்கால அடிப்படையில் தீர்வு காணவும் தீர்மானம் கொண்டுவரப்பட்டது. கிருஷ்ணகிரியில் கோடை வெப்பத்தை தணிக்க ஏதுவாக உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய நுங்கு விற்பனை அதிகரித்துள்ளது. மாவட்டத்தில் பன்னந்தூர்,
போச்சம்பள்ளி, நாகரசம்பட்டி, போத்திநாயனப்பள்ளி, மத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து நுங்குகள் கொண்டுவரப்பட்டு கிருஷ்ணகிரி முழுவதுமாக சாலை ஓரங்களில் வியாபாரம் செய்யப்பட்டு வருகிறது. கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு நுங்கின் விலை அதிகரித்துள்ள போது மக்கள் ஆர்வத்துடன் வாங்கிச் சென்றனர். சட்டமன்ற தேர்தலில் விஜய் அமோக வெற்றியை பெற்றுள்ள நிலையில் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீ வல்லக்கோட்டை முருகன் கோயிலில் தாவேக நிர்வாகிகள் சிறப்பு அபிஷேகம் செய்து வழிபாடு மேற்கொண்டனர். விஜய் பெயரில் சிறப்பு அர்ச்சனையும் நடைபெற்றது. ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடனையில் பிடாரி அம்மன் வீதி உலா விமர்சையாக நடைபெற்றது. சித்திரை திருவிழாவையொட்டி அம்மன் சிம்ம வாகனத்தில் எழுந்தருளி 4 ரத வீதிகள் வழியாக வீதியுலா சென்று பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். அப்போது வழிநெடுக வான வேடிக்கைகள் களை கட்டின. வேலூர் கோட்டை ஜலகண்டீஸ்வரர் ஆலயத்தில் சங்கடகர சதுர்த்தியையொட்டி விநாயக பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றன. பால், தயிர், சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு வகையான பொருட்களை கொண்டு அபிஷேகங்களை செய்து பின்னர் மகா தீபாராதனைகள் காட்டப்பட்டன. திருச்சியில் சத்திரம் பேருந்து நிலையம் அருகே உள்ள தனியார் கல்லூரியில் 1 ஏக்கர் பரப்பளவில் 10,000 மரக்கன்றுகள் நட்டு குறுங்காடுகள் அமைக்கும் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. இதில் தன்னார்வலர்கள் உட்பட நூற்றுக்கணக்கானோர் கலந்து கொண்டு மரக்கன்றுகளை நடும் பணியில் ஈடுபட்டனர். அந்த பகுதியில் காற்று மாசுபாட்டை குறைக்க இந்த திட்டம் பயனுள்ளதாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அருகே வடக்கலூர் கிராமத்தில் முத்துமாரியம்மன் கோயில் தேர் திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. இதில் சுற்றுவட்டார கிராமங்களிலிருந்து 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு ஓம் சக்தி பராசக்தி என்ற முழக்கத்தோடு தேரை வடம் பிடித்து இழுத்து வழிபாடு நடத்தினர். மதுரை சித்திரை திருவிழாவின் வைகை ஆற்றில் அழகர் இறங்கிய பிறகு பல்வேறு மண்டகப்படிகளில் எழுந்தருளி மீண்டும் அழகர் திருமாலிருஞ்சோலை இருப்பிடம் சேர்ந்தார். மே 1ஆம் தேதி அழகர் வைகை ஆற்றில் இறங்கினார். பிறகு ராமநாதபுரம் மன்னர் சேதுபதி மண்டபத்திலிருந்து பூ பல்லக்கில் எழுந்தருளி திருமாலிருஞ்சோலை நோக்கி சென்று இருப்பிடம் சேர்ந்தார். அப்போது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என்ற முழக்கத்துடன் பூக்களை தூவி வரவேற்றனர். சேலம் அஸ்தம்பட்டி மாரியம்மன் கோயில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு பால்குட ஊர்வலம் விமர்சையாக நடைபெற்றது. இதில் மங்களவாத்தியம் முழங்க திரளான பெண்கள் பால்குடம் ஏந்தி முக்கிய வீதிகளின் வழியாக ஊர்வலமாக சென்று வழிபட்டனர். திருச்சி மாவட்டம் அந்தநல்லூரை அடுத்த முருங்கப்பேட்டை குடியிருப்பு பகுதியில் புகுந்த 10 அடி நீள முதலையால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. தென்னந்தோப்பு ஒன்றுக்குள் நுழைந்த சுமார் 10 அடி நீளம் கொண்ட ராட்சத முதலை குறித்து வனத்துறை மற்றும் தீயணைப்பு துறையினருக்கு அந்த பகுதி மக்கள் தகவல் தெரிவித்தனர். அங்கு வந்த வனத்துறையினர் முதலையை பிடிக்கக்கூடிய பணியில் ஈடுபட்டனர். புதர் மண்டி கிடக்கக்கூடிய கால்வாய் வழியாகவே இந்த முதலை ஊருக்குள் புகுந்ததாக அந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். நெல்லை டவுன் பகுதியில் உள்ள பழைய இரும்பு மற்றும் காகித கிடங்கில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. நெல்லை டவுன் குருநாதன் கோவில் அருகே சைமன் என்பவருக்கு சொந்தமான பழைய இரும்பு பொருட்கள் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்கள் கிடங்கில் திடீரென கரும்புகை வந்துள்ளது. பணியாளர்கள் சென்று பார்த்தபோது பிளாஸ்டிக் கழிவுப் பொருட்களில் தீப்பிடித்து எரிந்தது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து தீயை அணைக்க முயன்ற போது தீ மளமளவென பரவி குடோன் முழுவதும் பரவியது. கூடுதலாக தீயணைப்பு வாகனங்கள் வரவழைக்கப்பட்டு தீயை அணைக்கும் பணி நடைபெற்றது. தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் தவேக 108 இடங்களில் வெற்றி பெற்றதை அடுத்து திருப்பதி ஏழுமலையான் கோயில் முன் சிதறு தேங்காய்களாக உடைத்து தொண்டர்கள் நேர்த்திக்கடனை நிறைவேற்றினர். திருப்பத்தூரிலிருந்து திருப்பதி மலைக்கு சென்ற தவேக குழுவினர் ஏழுமலையான் கோயில் முன் 116 தேங்காய்களை சிதறு தேங்காய்களாக உடைத்து நேர்த்திக்கடனை நிறைவேற்றினர். தம்முடைய வேண்டுதல் நிறைவேறியதால் தேங்காய் உடைத்து வழிபட்டதாக தொண்டர்கள் கூறினர்.